டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடையை குறைக்க நான் என்ன செய்யணும், என்ன செஞ்சா வேகமா நான் வெயிட் லாஸ் ஆக முடியும்? 2 மாசத்துல கல்யாணம் இருக்கு சார், ரொம்ப பார்த்தா தொப்பை பெருசா தெரியுது, நான் என்ன பண்ணணும்? இது பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை, நிறைய ஆண்கள் கேட்கக்கூடிய கேள்வி. என்ன செஞ்சாலும் எடை குறையலைங்கிற வருத்தம் ஒரு பக்கம். எந்த யூடியூப் பார்த்தாலும், எந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் இதை சாப்பிட்டா எடை குறையும், அதை சாப்பிட்டா எடையை குறையும் சொல்லி 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 எல்லா ட்ரையலும் முடிச்சிட்டேன் சார். ஒரு லேப்ல எலியை வச்சு டெஸ்ட் பண்ணுறதை விட என்னை வச்சு நான் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், என்னோட எடை குறையல, நான் என்ன சார் பண்ணணும்? பொதுவாக அந்த எடை குறைப்பு அப்படின்னு வரும்போது 4 விஷயங்கள்ல நம்மளோட கவனம் தேவைங்க. முதல் விஷயம், நம்மளோட செரிமான மண்டலம் எப்படி இருக்கு. நீங்க எவ்வளோ ஹெல்த்தியா உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வச்சுக்க முடியுமோ, எவ்வளவு ஹெல்த்தியா உங்களுடைய உடல் பசி, ஜீரணம், அதே நேரத்துல ஜீரணத்தின் போது உருவாகக்கூடிய கழிவுகள், இந்த கழிவுகள் உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய போது வெறும் கழிவுகளாக மட்டும் வெளியேறாம இறந்த திசுக்களோடு வெளியேறக்கூடிய நிகழ்வுகள், இவையெல்லாம் எவ்வளவு சீராக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில இன்றைக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சியா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும். ஜீரண மண்டலத்தை நல்லா டியூன் பண்ணி வச்சுக்கணும். ஜீரண மண்டலத்திலிருந்து உருவாகக்கூடிய கழிவுகள் முழுமையா உடம்பை விட்டு போறதுக்கான முழுமையான முயற்சிகளை செய்யணும். ஒருவேளை இந்த முயற்சிகளை நம்ம செய்யலை அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளோ சிகிச்சையோ நமக்கு முழுமை பெற்ற சிகிச்சையாக இல்லாமல் நமக்கு நிறைய நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கிறதுனால, நம்மில் நிறைய பேருக்கு இன்றைக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் அல்லது வெயிட் லாஸ் எஃபர்ட்ஸ் நாம எடுக்கிறது தோல்வி அடைந்து போவதற்கு மிகப்பெரிய காரணமே இன்றைக்கு நம்முடைய செரிமான மண்டலம் சீர்கெட்டு போயிருப்பது தான். நல்ல பசி வரணும், நாவுல நல்ல சுவை தெரியணும், உணவு சாப்பிடணும்னு நினைக்கும் போதே நாவல எச்சில் ஊறணும், நன்றாக வாயில் அரைத்து வயிற்றுக்குள் செல்லக்கூடிய கூழாக செல்லக்கூடிய உணவு வேகமாக செரிக்கின்ற வகையில நம்முடைய அமிலங்கள் வயிற்றில் ஊறணும், பித்தப்பையிலிருந்து அமிலங்கள் சீராக சுரக்கணும், சாப்பிட்ட உணவு 1 மணி நேரத்திற்கு மேல் வயிற்றில் இல்லாமல் உடனே சிறுகுடலுக்குள் செலுத்தப்பட வேண்டும், காலை சாப்பிட்ட உணவு 12 மணி நேரத்திற்கு பிறகு கழிவாக உடலை விட்டு வெளியேற வேண்டும். இந்த நிகழ்வுகள் யாருக்கு சரியா இருக்கோ அவங்க ஒரு நாளைக்கு 3 வேளை பிரியாணி சாப்பிட்டாலும் அவங்களுடைய உடல் எடை அதிகமாகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்மில் இருக்கக்கூடிய, நிறைய பேர் சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஏன் என்னோட எடை கூடுதுன்னே தெரியாம எடை குறைப்புக்கான முயற்சிகள்ல இருக்கும்போது தான் நம்ம ஃபெயிலியர் ஆகும். ஸோ இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய எடை குறைய வேண்டும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டைஜஷனை நம்ம பெட்டரா வச்சுக்கணும். 2வது எடை குறைப்புக்கு முக்கியமானது அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய உடல் இயக்கம். இன்னைக்கு யாருமே ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இல்லை ஒரு புரோட்டீன் ஷேக்கை சாப்பிட்டுட்டு உங்க எடையை நான் குறைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொன்னானா நம்ம எல்லாம் பயப்படணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத வெயிட் லாஸ் உடம்போட மெட்டபாலிசத்தை மாற்றி லிவர் ஃபெயிலியரையும் கிட்னி ஃபெயிலியரையும் கொண்டு வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர, இன்றைக்கு உடற்பயிற்சி இல்லாத வெயிட் லாஸ் ஆரோக்கியமானதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நீங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய சினிமா நடிகர்களை பாருங்க. நீங்க பாக்குற 100 பேர்ல குறைஞ்சது 30 பேர் 50 வருஷத்துக்குள்ளேயே புற்றுநோயில இறந்து போறதை நீங்க பாக்குறீங்க. இன்னும் நிறைய பேருக்கு மறதி நோய், இன்னும் நிறைய பேருக்கு விதவிதமான நோய்களால அவதிப்படுறத பார்க்கணும். ஜாக்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பிரபலமான, இன்றைக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஹாலிவுட் நடிகரை பார்க்கணும். அவர் கடந்த ஒரு 20 வருடங்களாக இந்த ஃபீல்ட்ல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய, இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர். ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா தோல் சார்ந்த புற்றுநோய். அவருக்கு ஒரே குழப்பம், ஏன் எனக்கு வந்தது நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய டாக்டர்ஸை பார்க்கும்போது கடைசியா ஒரு டாக்டர் சொன்னாரு, நீ உன்னோட மசில் பில் பண்றதுக்கும் உன் உடம்புல கொழுப்பு இல்லாம உன்னோட வயிறு பகுதி 6 பேக்கா இருக்கிறதுக்கும் நீ சாப்பிட்ற புரோட்டீன் ட்ரிங்க் தான் உனக்கு தோல் நோயை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு பேட்டியிலேயே அவர் ஓப்பனா சொன்னார்,
நான் பார்ப்பதற்கு ஸ்லிம்மா இருக்கணும்னு நான் எடுக்கக்கூடிய முயற்சி, எக்ஸசைஸ் இல்லாம அதை நான் சாதிக்கணும்னு எடுத்த முயற்சி தான் இன்னைக்கு எனக்கு தோல் புற்றுநோயை உருவாக்குச்சு. அதனால எங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் நீங்க எல்லாருமே தயவு செய்து என்ன நான் செஞ்ச தப்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னும் ஒரு நல்லா நடிச்சிட்டு இருக்காரு, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, நல்லா இருக்காரு. ஸ்டில் இந்த நோய் வந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி எடை குறைப்புக்காக நீ எக்ஸசைஸே பண்ண வேண்டாம், நீ நடக்கவே வேண்டாம், ஆனா உன் எடையை நான் குறைக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும். இது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். குறிப்பா இன்றைக்கு பெண் குழந்தைகளும் ஆண்களும் இதை புரிஞ்சுக்கணும். வெயிட் லாஸ்க்காக எக்ஸசைஸ் இல்லாம இன்னைக்கு வந்து நிறைய புரோட்டீன் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய எவ்வளவு ஆண்களை நான் பார்க்கிறேன். அதே போல வெயிட் லாஸ்க்காக நிறைய வகையான எக்ஸசைஸ் இல்லாம ஆர்கனைஸ்டா இல்லாம என்னென்னமோ செஞ்சு கடைசியில ஏர்லி மெனோபாஸ் அடைஞ்சு குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போன எவ்வளவு பெண்களை நான் பார்க்கிறேன். ஸோ அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ், எப்படி வந்து பாயிண்ட் நம்பர் 1 உங்களோட செரிமான மண்டலத்தை சரியா வச்சாதான் வெயிட் லாஸ் இருக்குமோ, அதே போல எக்ஸசைஸ் பண்ணாதான் ஒரு அளவுக்கு உடம்புடைய இயக்கத்தை யோகா மூலமாக மற்றது மூலமாக வைத்தால் மட்டும்தான் உங்களோட வெயிட் லாஸ் சரியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பர் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், தூக்கம். இன்னைக்கு யாருக்கெல்லாம் தூக்கம் சரியா இல்லையோ அவங்க எல்லாம் குண்டாதான் இருப்பாங்க. இந்த பிபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறை, நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய பிபிஓ அப்படிங்கிற ஒரு துறை ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி நம்ம சென்னைக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஒரு 20 வருஷம் கூட சொல்லலாம். இந்த 20 வருஷத்துல அந்த துறையில அந்த டைம்ல நிறைய பெண் குழந்தைகள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவாங்க, நைட்டு ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு வருவாங்க. இரவு முழுவதும் அந்த குழந்தைகளுக்கு தூக்கம் இருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி பிபிஓ துறையில வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 30,000 25,000 கொடுப்பாங்க. அப்பெல்லாம் தங்கம் சவரன் விலையே வெறும் 2,500 ரூபாய் தான். அப்ப எல்லா பெண்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்கல இருந்து நிறைய பேர் வந்து அந்த துறைக்கு அப்படியே ஒரு மாற்றல் வந்தது. இந்தியா ஃபுல்லா இந்த ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது இந்த துறையினால. ஆனா எல்லாம் கவனிக்க தவறிய விஷயம் என்னன்னா, நைட் ஷிஃப்ட் பார்த்த பிறகு அந்த குழந்தைங்க 5 வருஷம் 6 வருஷத்துல பாத்தீங்கன்னா 60 எடை கிலோ இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் 80 கிலோ 100 கிலோக்குன்னு மாற ஆரம்பிச்சு இந்த துறையில் சம்பாதித்த பணத்தை அனைத்துமே அவங்களுடைய குழந்தையின்மை நோய்க்காகவும் உடல் எடை குறைப்புக்காகவும் செலவிட்டதை தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு அவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த நோய் வந்தா கூட பரவாயில்ல, சும்மாவே ராத்திரியில தூங்காம மொபைல் பார்த்து டிவி பார்த்து லேப்டாப் பார்த்து இன்னைக்கு தூக்கத்தை கெடுத்து இந்த நோயை கொண்டு வரக்கூடிய உடல் பருமன், வயிறு பானை மாதிரி இருக்கு, பிட்டப்பகுதி பெருசா இருக்கு, மார்பகம் பெருசா இருக்கு, சார் என்னோட பாடியே ஷேப்லெஸ்ஸா இருக்கு, கழுத்துக்குல இருந்து இடுப்பு வரையிலும் பயங்கர குண்டா இருக்கேன், இடுப்புல இருந்து காலை பார்த்தா ரொம்ப ஒல்லியா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் வரை நிறைய பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப தூக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது உடல் கழிவுகள் தான். இன்னைக்கு பெரும்பாலும் உடல் கழிவு நீக்க சிகிச்சையை முறையா செய்தாலே, அதுவும் நம்ம மருத்துவமனையில இந்த 7 நாள் டீடாக்ஸ்ங்கிறது ரொம்ப பிரபலம். ஒரு 7 டேஸ், நேத்து கூட ஒரு பாப்பா வந்திருந்தா, மனநோயினால பாதிக்கப்பட்டிருக்க ஒரு குழந்தை. அவங்க வந்து 15 வருடம் மனநோயோட மருந்துகள் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த குழந்தையோட எடை 140 கிலோக்கு போயிடுச்சு. அவங்க வந்து ஒரு அண்ணா நகர்ல என்னோட ஒரு ஸ்பீச் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு முறை வந்து மீட் பண்ணாங்க. அவங்களுக்கு டீடாக்ஸ் நான் கொடுத்துருந்தேன். 6 நாட்களுக்கு வந்து மருந்து கொடுத்துருந்தேன். 7வது நாள் காலையில பேதிக் மருந்து கொடுத்துருந்தேன். நேத்து மார்னிங் வந்து என்ன பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி அந்த கேட்டது, நான் 7 நாள்ல 10 கிலோ குறைஞ்சிட்டேன், இதனால எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்றது தான். இது என்ன உண்மைன்னா, இன்னைக்கு டீடாக்ஸ் பண்ணும்போது எடை அவ்வளவு வேகமாக நம்ம உடம்புல இருந்து குறையும். அவ்வளவு வேகமாக நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா டீடாக்ஸை விட சிறந்த விஷயம் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த டீடாக்ஸ் செய்யும் போது நம்மளோட ஹெல்த் எப்படி பெனிஃபிட் ஆகிட்டே வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம். நம்ம எல்லாருமே இன்னைக்கு நீங்க ஒரு 50 கிலோ எடை இருக்கீங்கன்னா நிச்சயமா உங்க உடம்புல 5 கிலோ கழிவு இருக்குன்னு அர்த்தம். இந்த டீடாக்ஸ்னா பேதிக்கு மருந்து சாப்பிட்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் பொதிந்து கிடக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் அனுப்பக்கூடிய முறையான சிகிச்சைக்கு தான் டீடாக்ஸ் பேர். அப்ப டீடாக்ஸ் நம்ம செய்யணும் அப்படின்னா உடம்புல நாடி பார்த்து வாத பித்த கபத்துல எப்படி இருக்கும்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை சூஸ் பண்ணி நெய் மருந்துகளாக அவற்றை செய்து அவற்றை முதல் நாள் வந்து 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60,
அடுத்து 75, அடுத்து 90, 6ஆம் நாள் 105 மில்லி அந்த நெய் மருந்துகளை சாப்பிட்டு இந்த 6 நாட்களுக்கு கடுமையான பத்தியத்தோடு உணவு முறைகளை பின்பற்றி 7ஆவது நாள் காலையில பேதிக்கு மருந்து எடுத்தோம்னா போதும். உள்ள இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியேறும் போது அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாத்தீங்கன்னா உங்க முகம், உங்களோட தோலோட காம்ப்ளெக்ஷன் எல்லாமே மாறி போறது பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியது டீடாக்ஸ். டீடாக்ஸ் இல்லாம நீங்க உடம்ப வச்சீங்கன்னா நீங்க பானை மாதிரி தான் இருப்பீங்க. என்ன வெயிட் லாஸ் பண்ணாலும் 1 கிராம் கூட எடை குறையாது. நிறைய அந்த பெண்கள் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அங்கிள் நான் வந்து 4 ஹவர்ஸ் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றேன், நல்லா ஒரு 3 மாசமா பண்றேன், பயங்கர ரேபிட் ஒர்க் அவுட்ல இருக்கேன், அப்புறம் பார்த்தா வெயிட்டை பார்த்தா எனக்கு வந்து 1 கிலோ தான் அங்கிள் குறைஞ்சிருக்கு, பயங்கர டிஸ்ஹார்ட்னிங்கா இருக்கு, டிசப்பாயின்மெண்டா இருக்கு, என் பாடியை ஷேப் பண்ணவே முடியலன்னு வரக்கூடிய பெண் குழந்தைகள் கூட இந்த டீடாக்ஸ் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்பு அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி நார்மல் ஆகி விடுவதை நம்ம பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் என்னால செய்ய முடியாதுங்க, எனக்கு சிம்பிளா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க. இதுதான் நம்ம எல்லாரும் கேட்கறது இல்லையா? என்னால தூங்க முடியாது, என்னால வாக் பண்ண முடியாது, என்னால டீடாக்ஸ் பண்ண முடியாது, என்னால வந்து தண்ணி குடிக்க முடியாது, என்னால வந்து பிசிக்கலா ஆக்டிவா இருக்க முடியாது, பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியாது, எல்லா கவலைகளும் இருக்கு. பட் சிம்பிளா எனக்கு எடை குறையணும், எனக்கு சிம்பிள் சொல்யூஷன் சொல்லுங்க சார். வெண்பூசணி சாறு. நான் சொல்ற மாதிரி வெண்பூசணி சாறை சாப்பிடுங்க. ரொம்ப வேகமா இல்லைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எடை செலவில்லாமல் குறைப்பதற்கு வெண்பூசணி ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த வெண்பூசணி 5 வகையில நம்ம உடம்புல வேலை செய்யறத பார்க்கலாம். நம்பர் 1, இட்ஸ் a wonderful detox. உடம்புல வாத நீராகவும் பித்த நீராகவும் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியில அனுப்பி நம்ம உடம்போட ஷேப்பை மாற்றக்கூடிய சக்தி வெண்பூசணிக்கு உண்டு. இப்ப பெண்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொடை பகுதியெல்லாம் அப்படியே வீங்க ஆரம்பிச்சு செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே தொடைக்கு மேல ஏதோ லேயர் லேயரா கொழுப்பு இருக்க மாதிரி தெரியும். நிறைய பெண்கள் நடக்கும்போது தொடை பகுதி உரச ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுவே அவங்க சொல்லுவாங்க, சார் வாக்கிங் போறதே எனக்கு கஷ்டமா இருக்கு, தொடை உரசி உரசி புண்ணாகுது சார் அப்படிம்பாங்க. பிட்ட பகுதி பயங்கர பெருசா இருக்கு சார், வெளியில போறதுக்கே நான் அசிங்கப்படுறேன் அப்படிம்பாங்க. மார்பகம் வயதை மீறிய வளர்ச்சியாக இருக்கிறது, வயிறு தொப்பை வந்து அப்படியே பானை மாதிரி இருக்கு சார்பாங்க. பாடி ஷேப்போட வெயிட் லாஸ் பண்றதுக்கு வெண்பூசணி ஒரு சிறந்த மருந்து. ஏன்னா இன்னைக்கு வெயிட் குறைக்கணுங்கிறது ஒரு டார்கெட்டா நமக்கு இருந்தா கூட வெயிட் குறைஞ்சு போகும்போது தசைகள் வலுவலுவென்று போய்விடக்கூடாது இல்லையா? அதற்கு பெஸ்ட் ரெமெடி எதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக வெண்பூசணி தான். ஒரு 100 கிராம் வெண்பூசணி எடுங்க, ஒரு கிளாஸ் தண்ணியில போடுங்க, நல்லா அரைங்க, வடிகட்டுங்க, அதுல வந்து 4 சிட்டிகை மிளகு போடுங்க. வெண்பூசணி குளிர்ச்சிங்கிறதுனால கொஞ்சம் மிளகு போட்டு சாப்பிடுங்க. அப்ப அந்த மிளகு போட்டு காலையில வெறும் வயிற்றுல ஒரு 100 மில்லி இந்த சாரை குடிங்க. ஒரு மண்டலம் 48 டேஸ் பண்ணுங்க. உங்க பாடி ஷேப் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். யாரெல்லாம் இதை ட்ரை பண்றீங்களோ முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு இன்ச் டேப் எடுத்து உங்க தொடை எப்படி இருக்கு, உங்களோட வயிறு எப்படி இருக்கு, உங்களோட அடி வயிறு எப்படி இருக்கு, உங்களோட மார்பக சைஸ் எப்படி இருக்கு, உங்களோட ஆர்ம்ஸோட சைஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் மெஷர் பண்ணுங்க. 48 டேஸ் இதை குடிங்க. 100 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் வெண்பூசணியை, தண்ணியே போடாம நல்லா அரைக்கிறோம், துணி போட்டு அப்படியே பிழிஞ்சு எடுக்கக்கூடிய சாறு. இதை சாப்பிட்டு பாருங்க, உங்களோட ஷேப்பு நல்லா மாறுறதை பார்க்கலாம், வெயிட் லாஸ் வர்றதை பார்க்கலாம். 2வது டீடாக்ஸ் பண்றதுக்கு, அதாவது பெரிய டீடாக்ஸா இல்லாம சின்ன டீடாக்ஸா உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு வெண்பூசணி ஒரு சிறந்த மருந்து. அப்ப பிரெக்னன்சிக்கு பிறகு அல்லது மெனோபாஸ்க்கு பிறகு அல்லது மாதவிலக்கு காலங்கள்ல கை கால்கள்ல இரத்த சோகையால் ஏற்படுகின்ற வீக்கங்களால் ஏற்படுகின்ற உடல் பாரங்களை குறைக்க இந்த வெண்பூசணி ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அப்ப வெண்பூசணியை நீங்க எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், நீரெல்லாம் உடம்புல இருந்து வத்துறத பார்க்க முடியும். ஒரு பாட்டி வந்திருந்தாங்க, அவங்க வந்து ஒரு நன், அவங்க வந்து சேவையில பண்ணிட்டு இருக்காங்க, டீச்சர். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 காலம் வீக்கம், இடுப்புக்கு மேல பாத்தீங்கன்னா உடம்பு நார்மலா இருக்கு, ஆனா இடுப்புக்கு கீழே பாத்தீங்கன்னா அப்படியே வீங்கி போயிருந்தது. டாப்லர் ஸ்கேன் அது இதுன்னு பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல். டயூரெட்டிக்னு சொல்லக்கூடிய ஒண்ணுக்கு போறதுக்கான மருந்துகளை கொடுக்கும்போது அந்த வீக்கம் கொஞ்சம் குறையும். ஆனா அந்த பாட்டிக்கு வந்து நைட் டைம்ல வந்து அவங்களுக்கு அடிக்கடி ஒண்ணுக்கு போகும்போது அடுத்த நாள் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல, வேலைக்கு போக முடியல, பிரேயர்ஸ்க்கு போக முடியல, ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க கிட்ட கேட்டாங்க, என்ன பண்ணலாம் டாக்டர், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. நான் கேட்டேன், அம்மா உங்களால இந்த பூசணிக்காய் சாறு குடிக்க முடியுமான்னு. ஓ 100% நான் பண்றேன் அப்படின்னா.
இப்போ அந்த பூசணிக்காய் சாரை நல்லா எடுத்து மிளகு போட்டு நான் ஒரு 1 month சாப்பிட சொன்னேன். 1 monthக்கு அப்புறம் வாங்க பார்க்கலான்னு. 1 monthக்கு அப்புறம் அவங்க வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாங்க, என் காலில் இருந்து அந்த பாரம் இப்போ இல்லை, என்னால் 4 hours 5 hours வந்து நின்று கிளாஸ் எடுக்க முடியுது. அதே போல் ப்ரேயருக்கு நான் வந்து மாடி ஏறி போகணும், மேலே போகணும். அந்த ப்ரேயராலாம் இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால ஒரு 6 மாசமா நான் போவே இல்லை. ஆனால் இப்போ நான் மீண்டும் போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இடுப்புக்கு கீழே தங்கி கிடக்கக்கூடிய நீரை உள்ளே இழுத்து உடலை விட்டு வெளியேற்றுவதற்கு இந்த வெண்பூசணி ஒரு சிறந்த மருந்து. அதாவது இடுப்புக்கு கீழே தேவையில்லாம இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு சிறந்த மருந்து. தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பெருங்குடல் வாதத்தை குறைக்க இந்த வெண்பூசணி ஒரு சிறந்த மருந்து. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த அடிவயிறு மட்டும் வீக்கமா இருக்கும். மேலெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி அப்படியே ஃபிளாட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த பெல்லி பட்டனுக்கு கீழே பாத்தீங்கன்னா தொப்பை அப்படியே தொங்கிட்டு இருக்கும், சதை அப்படியே கொலன்னு தொங்கிட்டு இருக்கும். பிரசவ காலத்திற்கு பிறகு நிறைய பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். சார் நான் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல, கஷ்டமா இருக்கும்பாங்க. அவங்க அந்த வெண்பூசணி சாரை ஒரு 3 மண்டலங்கள் தொடர்ந்து குடிச்சாங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிஃப் ஆகி அந்த மசில்ஸ் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ வெண்பூசணி சாறு மிகப்பெரிய அளவில் நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பலத்தை நீட்டிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அடிவயிறு வீங்கி போயிருக்கு, இல்லை கர்ப்பப்பை வீக்கமா இருக்கு, அதனால என் அடிவயிறுல பாரம் தெரியுது, என்ன செஞ்சாலுமே என்னுடைய அந்த வயிறில் இருக்கக்கூடிய சிரமம் மாறாமல் இருக்குன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க வெண்பூசணி சாறு குடிச்சாலே அது மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி 100 கிராம் வெண்பூசணி எடுத்து மிக்சர்ல போட்டு முடிஞ்சா தண்ணியே போடாம நல்லா மைய அரைச்சி அப்புறம் துணி போட்டு நல்லா பிழிஞ்சு எடுக்கக்கூடிய சாறுல ஒரு 4 மிளகு சேர்த்து அதை கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா இந்த அடிவயிறு பாரம் எல்லாம் நல்லா குறையறத நம்ம பார்க்க முடியும். 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற உடல் எடை குறைப்புக்கு, உடல் எடை அதிகமாக இருந்து குறைக்க உதவி செய்யக்கூடிய அழகான மருந்து வெண்பூசணி. ரொம்ப அழகாக இந்த 10 வயசு 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒல்லியா இல்லை, எல்லாம் வந்து ஒரு பேரல் மாதிரி குண்டா இருக்கிறத பாக்குறேன். சில குழந்தைகள்லாம் வராங்க, அவங்க வந்து குழந்தையா இல்ல அந்த அம்மாவோட தங்கையான்னு தெரியாத அளவுக்கு 2 பேரும் ஒரே ஷேப்ல வர்றதை பாக்குறேன். அதே போலதான் ஆம்பளை பசங்களையும் நிறைய பாக்குறேன். 12 வயசு பையன் வரான், அப்பா 5 அடி இருக்காருன்னா பையன் 5 அடி இருக்கான், அப்பா 70 கிலோ இருக்காருன்னா பையன் 90 கிலோ இருக்கான். என்னெல்லாம் இவங்கெல்லாம் சார் ஒரே குழந்தை சார், ஒரே குழந்தை சார். அப்ப எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவனை உடம்ப கெடுத்துறதுதான் இன்னைக்கு மிச்சம். அப்ப கழுத்தை சுத்தி கருப்பா இருக்கு, வயத்தை சுத்தி கருப்பா இருக்கு, கையோட அக்குள் பகுதியெல்லாம் கருப்பு நிறமா இருக்குன்னு சொல்லக்கூடிய சிரமங்களோடு வருவதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தைகளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சார்ந்த சிரமங்களை குறைத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த வெண்பூசணி மிகப்பெரிய மருந்தா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெண்பூசணி சார அந்த குழந்தைகளுக்கு மிளகு சேர்த்து காலையில ஒரு 50 மில்லி அளவுக்கு கொடுத்தோம்னா ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா பாடி ஷேப்பிங் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் பெரிய அளவுல குறையறத நம்ம பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல வெண்பூசணி உடல் எடை குறைப்புக்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, முதல்ல பெரிய செலவு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு ஒரு மருந்து சாப்பிடணும்னா கூட இன்றைக்கு விலைவாசிக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய சிரமங்களுக்கும் குழந்தைகளுடைய படிப்புகளையும் பார்க்கும்போது நான் எங்க சார் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றதுங்கிற ஒரு கவலையிலேயே நிறைய பெண்களும் ஆண்களும் இன்னைக்கு உடம்ப கவனிக்காம விட்டுறத பார்க்கணும். ஒரு பூசணிக்காய் 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்கனாலே இந்த ஒரு பூசணிக்காவே உங்களுக்கு 1 வாரத்துக்கான மருந்தா மாறும். தோலை சீவி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி ஒரு டப்பால போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க, இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. எப்ப நீங்க ஜூஸ் போட போறீங்களோ அன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை எடுத்து திறந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு நல்லா அரைச்சி நான் சொன்ன மாதிரி வடிகட்டி எடுத்து மிளகு போட்டு சாப்பிடுங்க. இதுக்கு வந்து பெரிய செலவு கிடையாது. அந்த வகையில வெண்பூசணி ரொம்ப எஃபெக்டிவ். வெண்பூசணி இன்னொரு வகையில ரொம்ப எஃபெக்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து குடிக்கக்கூடிய மில்க் ஷேக்கை விட வெண்பூசணி உங்க உடம்புக்கு பாதிப்பு இல்லாம உங்க உடம்ப வந்து பாதுகாக்கும். ஏன்னா நிறைய பெண்களை நான் பாக்குறேன், இந்த சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருநெல்வேலிலாம் போகும்போது சொல்லுவாங்க, சார் நான் அந்த ஷேக்கு சாப்பிட்டேன் சார், ஒரு மாசத்துக்கே 30,000 ரூபாய் செலவு பண்ண சார். வெறும் 300 ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவு பண்ணாலே அந்த 30,000 செலவு செய்ததை விட சிறப்பாக உங்க உடம்பு குறையத்துக்கு இந்த வெண்பூசணி உதவி செய்யறத பார்க்கலாம். ஆனா என்னன்னா வெண்பூசணியோட சுவை வந்து கொஞ்சம் மோசமா இருக்கும், நம்மளுக்கு பிடிக்கிற சுவையில இருக்கு, அது சல்லுன்னு இருக்கும்.
அப்ப அதுல மிளகை போட்டீங்கன்னா உங்களுக்கு அதை சாப்பிடும்போது அந்த ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்கும், நமக்கு நல்லா இருக்கிறத பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல பக்க விளைவு இல்லாத எடை குறைப்புக்கு வெண்பூசணி ஒரு சிறந்த மருந்து. ஏன்னா இன்னைக்கு வெயிட் லாஸ் வரும்போது உடம்புல இருக்க கொழுப்பு குறையும், கொழுப்பு குறையும் போது எலும்பு குறையும், எலும்பு குறையும் போது எலும்பு மஜ்ஜை குறையும், எலும்பு மஜ்ஜை குறையும் போது உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமும் ஹார்மோன்ஸும் குறைஞ்சு போறதை பார்க்க முடியும். அதை மாத்துறதுக்கு, அந்த இல்லாம வெயிட் லாஸ் பண்றதுக்கு வெண்பூசணி ஒரு சிறந்த மருந்து. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், குழந்தையில இருந்து 100 வயசு இருக்க தாத்தா வரையிலும் சாப்பிடலாம். இன்னைக்கு வெயிட் லாஸ்க்குலாம் நம்ம மருந்து சாப்பிட்றோம், எந்த சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, சைடு எஃபெக்ட் வருமா, என்ன பண்ணணும், அது நிறைய கேள்வி நம்ம கிட்ட இருக்கும். ஆனா சின்ன குழந்தையில இருந்து, ஒரு 10 வயசு குழந்தையில இருந்து 80 வயது இருக்கக்கூடிய பெண் ஆண் வரை, அவங்களுக்கு சிறுநீரக நோய் இருந்தா, இதய நோய் இருந்தா தவிர மற்ற அனைவருமே இந்த வெண்பூசணி சாறை சாப்பிடலாம். ஸோ வெண்பூசணி நம்ம எல்லாருக்கும் எடை குறைப்புக்கான மிகச்சிறந்த ஒரு மருந்து அல்லது உணவு. ஆனா என்னன்னா இதுல கன்சிஸ்டன்சி தேவை. நம்ம எல்லாரும் எங்க தப்பு பண்ணுவோம்னா, ஒரு வாரம் வெண்பூசணியை வாங்கி ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு மெஷின் மேல ஏறி நின்று எடை குறையலன்னு கவலைப்படுவோம். அது செய்யாதீங்க. பெண்களாக இருக்கீங்க, உங்க வயசு 15ல இருந்து 30 வயசு இருக்குன்னா 100 நாட்கள் விடாம வெண்பூசணியை சாப்பிடுங்க. அப்படியே பாடி பல பலன்னு ஷேப் ஆயிரும். யாரெல்லாம் கல்யாணத்துக்கு ரெடியா ஆகுறீங்களோ, நீங்க பெருசா பியூட்டி பார்லர் போக வேண்டாம், பெருசா மெனக்கட வேண்டாம். டெய்லி 100 ml வெண்பூசணி சாறை மிளகு போட்டு சாப்பிடுங்க. நீங்க போய் நின்னீங்கனாலே பாக்குற குடும்பமும் பையனும், பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கு, தங்க மாதிரி இருக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு உடல் அழகை கொண்டு வருவதற்கு நல்லது. இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டங்கிற நிலைமையில ஆண்கள் இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு எல்லா ஆண்களும் என்ன சொல்றாங்க, சார் தலைமுடி பிரச்சனை சார், பொண்ணு கிடைக்கல. தொப்பை பெருசு சார், பொண்ணு கிடைக்கல. சார் ஆளை பார்த்தா கொஞ்சம் டார்க்கா இருக்குன்னு சொல்றாங்க, பொண்ணு கிடைக்கல. சார் முகத்தை பார்த்து கலையே இல்ல, அவர் என்ன தாடையெல்லாம் எலும்பந்தோலுமா இருக்காரு, பொண்ணு கிடைக்கல. என்ன சார் பண்றது? வெண்பூசணி சாறு சாப்பிடுங்க. பாடி பொலிவா மாறுறதை பார்க்க முடியும். எடை குறைப்பு அப்படிங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய ஷேப்பை மாத்தக்கூடிய விஷயம். ஆனா ஆரோக்கியமான எடை குறைப்புங்கிறது ஆளை பார்க்கறதுக்கு நல்ல அழகா பொலிவா இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருந்தார். என்னதான் நிறம் மாற்றமா இருந்தாலும் கூட அவரை பார்த்து யாருமே அழகு இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பொலிவான உடம், பார்க்கும் போதே ஒரு வசீகரமான முகம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் வெண்பூசணி சாறை சாப்பிடுங்க. வெண்பூசணி அழகாக, இளமையாக, நிறைய சந்ததிகளை உருவாக்குவதற்கு, நோயற்ற வாழ்க்கைக்கு, அது மட்டும் இல்ல விலை மலிவாகவே, விலை இல்லாமலேயே கிடைப்பதற்கு இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். இதை தினசரி சாராக, முடிஞ்சா காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இத ஒரு விஷயத்த தொடர்ந்து 100 நாள் செய்யுங்க. முடிச்சுட்டு உங்க உடம்புல என்ன மாற்றம் இருக்குங்கிற இந்த வீடியோல கமெண்ட்ல எல்லார் கூடவும் உங்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.